ஆட்டத்தை ஆரம்பிக்கும் தாவேகா. தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப்போகும் தேர்தலாக இந்த தேர்தல் நடைபெறவுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி நாம் அளிக்க உள்ள ஒற்றை விரல் புரட்சியால் மிகப்பெரிய மாற்றம் நிகழ உள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திமுக, காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள், அதிமுக, பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள், சசிகலா, ராமதாஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள், தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டி, நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என 5 முனை போட்டியை இந்த தேர்தல் களம் சந்திக்கிறது. இதெல்லாம் அனைவருக்கும் தெரிந்ததுதானே. இதில் என்ன புதிது என நம்மில் பலருக்கு கேள்வி எழத்தான் செய்கிறது. ஆம், புதிதுதான். இந்த தேர்தல் தாவேகாவிற்கு புதிதுதான். முதல் தேர்தலிலேயே தாவேகாவின் முடிவா மாறப்போகும் மாற்றம் என்றால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. இந்த தேர்தலில் தாவேகாவின் பங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட உள்ளது. நாங்கள் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என ஆளும் திமுகவும் தமிழகத்தை ஆண்ட அதிமுகவும் மார்த்தட்டி கொண்டாலும் நிகழப்போவது என்னவோ முற்றிலும் மாறுபட்டது. எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை என்பதே கிடைக்காமல் இந்த தேர்தலில் தொங்கு சட்டமன்றமே அமையும் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுவிடும். அன்று மாலை புரட்சி தளபதி எடுக்க போகும் முக்கிய முடிவால் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அது என்ன முடிவு என்றுதானே கேட்கிறீர்கள்? அதுதான் தமிழகத்தை ஆளப்போவதை தீர்மானிக்கும் சக்தியாக முடிவெடுக்கும் முக்கிய பிரதிநிதியாக புரட்சி தளபதி விஜய் உருவெடுப்பார் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. அவரின் கண்ணசைவுகளில் அனைத்தும் மாற உள்ளது என்றால் நம்ப முடிகிறதா? ஆனால் அன்று நிகழப்போவது என்னவோ அதுதான். எத்தனை கூட்டணிகள் அமைத்து வெற்றி பெற்றாலும் அவர்களால் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற முடியாது என்றே சொல்லப்படுகிறது. நமது புரட்சி தளபதி விஜய் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரோ அவர்களே தமிழகத்தின் அரியணையில் ஏற முடியும். அப்படி ஒரு காலகட்டம் ஏற்பட்டால் கட்டாயம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் புரட்சி தளபதி விஜய்தான் முதலமைச்சராக அரியணை ஏறுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொண்டர்கள் பக்கபலமாக இருக்கும் வரை புரட்சி தளபதியை எவராலும், ஏன் யாராலும் வீட்டவோ அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது என்பது தமிழக வெற்றி கழகத்தினரின் கருத்தாக உள்ளது. திமுக, அதிமுக இன்னும் பல கட்சிகள் புரட்சி தளபதியின் கடைக்கண் பார்வைப்படாதா என ஏங்கும் காலம் வரத்தான் போகிறது. விரைவில் மாற்றத்தை நோக்கி பயணிப்போம் நம்பிக்கையோடு.